இப்போ வியாதி என்பது எல்லாருக்குமே வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் அவர்களுக்கும், அதாவது கர்த்தரை அறியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் வியாதியின் நேரத்திலும் விசுவாசத்தோடு நாம் காணப்படும்போது கர்த்தருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படும். கர்த்தர் நம்மை அதற்காக உயர்த்துவார். மற்றவர்கள் கண்கள் காணும்படிக்காக நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இப்போ வியாதியின் நேரத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அதை தான் இங்கே யாக்கோபு 5:15 வாசித்தோம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். இதில் பாருங்கள், 3 காரியங்களை இங்கே நம்ம பார்க்குறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது பிணியாளி ரட்சிக்கப்படுவானா? கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். 3ஆவதாக, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதில் 2 காரியங்கள் என்ன ஆகுது ஒரே சமயத்தில்? அதாவது வியாதியும் நீங்கி போகுது, அதே சமயத்தில் பாவமும் மன்னிக்கப்படுது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதுக்கு காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய வியாதியும் நீங்கும். நாம் பாவம் செய்திருப்போமானால் அந்த பாவமும் என்ன செய்யுமா? மன்னிக்கப்படும். அப்போ வியாதியின் நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். 5ஆவதாக, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஜெபத்தில் நீ 10 காரியம் கேட்ப, அதெல்லாம் நான் 2 காரியம்தான் செய்வேன்னு சொல்ல. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்போ ஜெபிக்கும் போது நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏனோ தானோ என்று நம்ம ஜெபிக்கக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தராகிய தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இறுதியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இருதயம் கலக்கம் அடையக்கூடிய பல சூழ்நிலைகள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, ஏதாவது ஒரு சூழ்நிலையை குறித்து, யாராவது ஒரு மனிதர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து நாம் இருதயம் கலங்கி போகிற சூழ்நிலை அதிகமாக நம்ம சந்திச்சிருப்போம். நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருதயம் கலங்குகிற சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். தேவன் மேலுள்ள விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். இருதயம் கலங்கி போகும்போது ஒரு மூலையில் உட்காந்து இன்னும் இருதய கலக்கம் அடையாமல், இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கு அதிகபட்சமாக எதனால் வருதுன்னா மன அழுத்தத்தினால தான் வருகிறது. கொழுப்பு அடைக்கிறது அது ஒன்று. நல்ல கறியெல்லாம் சாப்பிட்டு கொழுப்பு அடைச்சி ஹார்ட் அட்டாக் வர்றது அது வேறு. இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கே நான் 5 வயசு பிள்ளை, ஒரு பிள்ளை போன மாதத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையன், 12th படிக்கிற பையன், அவன் என்ன செய்கிறான்? எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து போகிறான். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், முந்தின நாள் தான் இவங்க வந்து போய் நல்லா பேசியிருக்கிறாங்க. காலையில் பார்த்தா அவர் இறந்துட்டார். 7:15 ஒருத்தட்ட நல்லா ஃபோன் பேசியிருக்கிறாரு. ஆனால் 8 மணிக்கு அவர் ஆள் இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அப்போ மனிதனுக்கு மரணம் என்பது, அதுவும் முக்கியமாக இந்த மாரடைப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடியதாக இருக்கிறது. அது யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நின்றுட்டு இருந்தேன் இன்னைக்கு. அப்போ பாருங்கள், கர்த்தர்
பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. நாம் கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யணும்? எப்பொழுதும் மன மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இப்போ நம்முடைய இருதயத்தை கலங்காதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் யார் மேலே இல்லை, கர்த்தர் மேலே மட்டும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மனிதர்கள் மேலே நம்பி நம்பி நம்ம ஏமாந்து தான் போவோம். மனிதர்களை நம்பி நமக்கு ஏமாற்றம்தான் வரும். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஏமாற்றாதவர், நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் யாரையுமே நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாருமே கர்த்தர் மேலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக நம்ம அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை அப்படின்னா இன்றைக்கு கர்த்தரை தேடி என்ன செஞ்சுருந்துருக்க மாட்டோம், நம்ம வந்திருக்க மாட்டோம். மனிதர்களை நம்பி இருந்தோன்னா அவங்க போக்கில் தான் என்ன செய்வோம், நம்ம போய் கொண்டு இருப்போம். அப்போ நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இருதயம் கலங்கக்கூடாது என்றால் மிக முக்கியமாக நமக்கு என்ன தேவை? விசுவாசம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் தேவை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இருதயம் கலங்கும். நம்மளும் மனிதர்கள் தான். பல சூழ்நிலைகளில் பல மனிதர்களால் பல காரியங்கள்னால நம்முடைய இருதயம் கலங்கும். அப்படி கலங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கலக்கத்தை எல்லாவற்றையும், பாரங்கள் எல்லாவற்றையும், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடமாக நம்ம வைத்து விட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும்? மன மகிழ்ச்சியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய துன்ப நேரங்களில் 2 தெசலோனிக்கேயர் 1:4 அதிலே 2 பாயிண்ட்டை நம்ம பார்க்க முடியும். நமக்கு துன்பங்கள் வரக்கூடிய நேரங்களில், நம்முடைய உபத்திரவங்களில் நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்தை வெளி காண்பிக்க வேண்டும். துன்ப நேரத்துலையும் உபத்திரவங்கள் வரக்கூடிய நேரங்கள்லையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய உபத்திரவம், என்னுடைய துன்பம் எல்லாவற்றையும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். 3வது, பொல்லாங்கனுடன் பிசாசோடு போராடும்போது நமக்கு விசுவாசம் என்பது மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. பிசாசோடு போராடுவதற்கு விசுவாசம் தேவை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது யோபுவை குறித்து நம்ம பார்க்க முடியும். யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். யார் தான் சோதித்தது? பிசாசு கர்த்தர்ட்ட அனுமதி கேட்டு போய் சோதிக்கிறான். யோபு 1:2 முழுவதுமாக வாசிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அவன் பூமி கர்த்தர் கேட்குறாரு, நீ எங்கே இருந்து வர்ற என்று சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ கர்த்தர் கேட்பார், என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்பார். கேட்டுட்டு ஒரு சாட்சியை சொல்லுவார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுவார். இன்னொரு ஹைலைட்டாக சொல்லுவார், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லுவார். அவன் எவ்வளோ உத்தமனாக இருக்கிறான், எவ்வளோ சன்மார்க்கனாக இருக்கான், எனக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருக்கிறான், அவனை போல் பூமியில் ஒருத்தனுமே இல்லை என்று சொல்லி அந்த யோபு 1 நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பிசாசு என்ன சொல்லுவான்? அவன் சும்மாவா யோபு உன்னைய சேவிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ அவனுக்கு என்ன செஞ்சுருக்க? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கேட்குறான் பாருங்க தந்திரமா. அவனை நீ வேலி அடிச்சிருக்கிற, அவன் வீட்டை வேலி அடிச்சிருக்கிற, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வேலி அடித்து பாதுகாத்துருக்கிற, அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வச்சிருக்கிற, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. ஏன்னா 1 நம்ம வாசிக்கும்போது ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள்.
அதனால், எதினால்? அவனுக்கு இருந்த எல்லா மிருக ஜீவன்களினாலும், அவனுக்கு இருந்த யோபுக்கு இருந்த பிள்ளை செல்வங்களினாலும் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இருந்ததுலே மிக பெரிய பணக்காரர் யாரு? அந்த யோபு தான். யோபு வாழ்ந்த காலத்தில் தேவன் சாட்சி கொடுத்தார், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு. எதை குறித்து சாட்சி கொடுத்தார்? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனு. அந்த 3 காரியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். அவனை போல பூமியில் யாருமே இல்லை. அதே போல் உலக பிரகாரமாக அவனை போல பணக்காரனும் அவன் வாழ்ந்த சமயத்தில் யாருமே இல்லை. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஐஸ்வர்யவான்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பார்க்குறோம். யோபு மிக பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். அதே சமயத்தில் விசுவாசத்துக்காக போராடி ஜெயித்தவராகவும் இந்த யோபு காணப்படுகிறார். சரிங்களா? அப்போ பாருங்கள், அந்த பிசாசானு சோதிப்பதற்காக கர்த்தர்ட்ட போய் கேட்குறான். கேட்கும்போது சரி போ, என்ன வேணாலும் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அங்கே 11வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே மெதுசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்குது இவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இவனை தொட முடியாது. அப்போ இந்த விசுவாசம் நம்மில் எத்தனை பேருக்கு இன்றைய நாட்களில் இருக்கிறது? நான் கர்த்தருடைய பிள்ளை, பிசாசானவன் என்னை என்ன செய்ய மாட்டான், தொடமாட்டான், கர்த்தர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இங்கே யோபுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுடைய உயிரை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள், அவனுக்கு இருந்த எல்லா சொத்து பத்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாட்காரவங்க சபையர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, கல்தையர் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் போயிடுச்சு. அதே சமயத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, 10 பிள்ளைகளும் மறித்து போயிடுறாங்க. 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையில் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், பிள்ளைகளும் மறித்து போயிட்டாங்க. அப்போ யார் மட்டும்தான் இருக்கா, யோபு, யோபுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ யோபு எழுந்திருந்து தன்னுடைய சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் ஏதாவது ஒரு இழப்பு வீட்டில் வந்துருச்சு, பொருளாதாரத்திலையோ அல்லது உயிர்லையோ ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சு என்று சொல்லும்போது, நான் கர்த்தரை தானே தேடினேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை சேவிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு அநேகர் மேட்டுப்பட்டியில் இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. இல்லை இறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கர்த்தரவே நான் என்ன செய்ய மாட்டேன், தேட மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு கர்த்தரே வேணாம். நாங்கள் மதுரையில் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து வாலிப வயசில் 23 வயசில் ஹார்ட்டில் பிரச்சனை வந்து ஒரு குழந்தையோட, அந்த பிள்ளை வந்து இறந்துருச்சு, குழந்தை இருக்குது, இப்போ வந்து 1ஆம் கிளாஸ் படிக்குது அந்த பிள்ளை. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டோம், இப்போ சபைக்கு போயிட்டுருக்கீங்களாம்மா, சபைக்கு போய் என்னம்மா செய்ய, என் பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ்க்கு தவறாமல் போவோம், வாலிப பிள்ளை ஆகியும் நல்லா போவோம், நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேன், கல்யாணம் ஆகியும் வார வாரம் வந்துடும், வந்து இப்போ அது சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்குது, அந்தளவுக்கு இருந்த பிள்ளை ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போச்சு. 6 வயசு பிள்ளை தான், 6 வயசு பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ அந்த பிள்ளை இறந்து 3 வருஷம் ஆச்சு. இறக்குறப்ப சின்ன பிள்ளைக்கு 3 வயசு, 2.5 3 வயசு. அப்போ அதுலேருந்தே நான் கர்த்தரை மறந்துட்டேம்மா, பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அந்த பிள்ளை வந்து வேறு எங்கேயும் போல்
கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவங்களை அனுபவிக்காமல் நீங்கள் இப்போ எவ்வளோ உபத்திரவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த உபத்திரவமாக அனுபவிக்காமல் அந்த பிள்ளை கர்த்தருடைய மடியில் இருக்குது. நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம்? மரிப்போம். நம்மளும் இப்படியே இருந்துட போகிறோமா? நம்ம ஒரு நாள் மரிப்போம். மரிக்கும்போது அந்த பிள்ளைய என்ன செய்வோம்? போய் பார்ப்போம். அப்போ நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உங்கள் பிள்ளைய போய் பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை கர்த்தர்கிட்ட இருக்குது, நீங்கள் எங்கே இருப்பீங்க? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருபோதும் கர்த்தரை மட்டும் விட்டு பின்வாங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தோம். இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தரை தேனே கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவர் என்ன செஞ்சாராம்? எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று பார்க்குறோம். அதுக்கடுத்து 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது நம்மளுக்கு டைம் இல்லை, அதில் பார்க்கும்போது யோபுடைய மனைவி வந்து யோபுகிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் போயிடுச்சு, இன்னும் ஏன் நீயே கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிற? கர்த்தரே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போய். இது வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. யோபு காலத்திலேயே யோபுடைய மனைவி சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை தேடி தேடி நீயே என்னத்தை கண்ட, பேசாமல் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யோபு சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற. யோபுடைய கர்த்தர் கையிலேருந்து எவ்வளவு நன்மையை நம்ம வாங்கணும். அப்போ அவர் கையிலேருந்து தீமையை நம்ம வாங்க வேணாமா? நம்ம பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருப்போமா? நம்ம சேட்டை செஞ்சால் என்ன பண்ணுவோம்? அடிப்போம். அதுக்காக அது கோச்சிக்கிட்டு போகிறதா? இல்லை, நம்ம தப்பு செஞ்சதுனால தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உணர்ந்துருக்கும். அதுபோல் இங்கே யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கரத்தினால நன்மையை பெற்றுக்கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருந்தோம். பாருங்கள், யோபுடைய வீட்டில் சாப்பாடே ஆக்க மாட்டாங்களாம். யோபுடைய பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பாடே ஆக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 7 குமாரர்கள், 7 குமாரர்கள் வீட்லேயும் தினம் ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்து நடக்குமா. ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒருத்தன் வீட்டில் விருந்து, கிடா வெட்டி விருந்து வைப்பாங்களாம். எல்லாருமே மற்ற 6 பசங்க, இந்த 3 பொம்பளை பிள்ளைங்க, யோபுடைய மனைவி எல்லோரும் எங்கே போய் சாப்பிடுவாங்களாம்? அந்த நாள்னால் பையன் வீட்டில், 2வது நாள்னால் 2வது பையன் வீட்டில் எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க. 3வது நாள் 3வது பையன் வீட்டில் எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க. அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். கூட்டு குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். அது அந்த ஒரே குடும்பத்திலேயே 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 10 பிள்ளைகளில் 3 பொம்பளை பிள்ளைங்க, அந்த 7 குமாரருங்க. பாருங்கள், 4வது வசனத்தில், அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். இந்த ஒரு ஒற்றுமை இன்றைக்கு எவ்வளவு குடும்பத்தில் இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு குமாரரும் அவனவன் தன் தன் நாளிலே, 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேரும் ஒவ்வொரு நாளும் விருந்து வைப்பாங்களாம். விருந்து வைக்கும்போது தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்களாம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் விருந்து வைப்பாங்க இல்லையா? இப்போ நாள் ஒருத்தர் விருந்து வைக்கிறான் அப்படின்னா விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கு யோபு என்ன செய்வாராம்? இவர் பங்குக்கு ஒரு ஆட்டை வெட்டுவாராம். ஆட்டை வெட்டி பலி செலுத்துவாராம் கர்த்தருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்கள், அந்த பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அவங்கள அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு பொருளாதாரத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து வந்த யோபுவுக்கும் யோபுடைய குடும்பத்தாருக்கும் தான் இந்த நிலைமை வந்தது. அப்போ மனைவிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் கையினாலே எவ்வளோ நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரியவனாய் இருந்தவன் இந்த யோபு. 7000 ஆடு, 3000. இன்றைக்கி யாராவது ஒரு வீட்டில் 4 ஆடு வச்சுருந்தாலே பரவாயில்ல, ஒரு ஆட்டுக்கு 7000 வச்சாலும் 22,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுவோம். 7000 ஆடுகளாம், 3000 ஒட்டகம்லாம் பாருங்கள். இன்றைக்கு இந்த பக்ரீத் சமயத்தில் குர்பானின்னு சொல்லிட்டு ஒட்டகக்கறிலாம் வந்து விற்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்பாங்க. அந்த ஒட்டகம் எவ்வளோ இருந்ததா? 3000 ஒட்டகம் இருந்ததாம். 500 ஏர் மாடு, 500 கழுதைகள். இதையெல்லாம் மேய்க்கிறதுக்கு வேலைக்காரர்கள் வேணும், அதை பார்க்குறதுக்கு வேலைக்காரர்கள் வேணும். இதுகளுக்கு எல்லாம் தீனி கொடுக்கணும், அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு வேணும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும்
மிகவும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட யோபுவுக்கு தான் பிசாசானவனால் சோதனை வந்தது. ஆனால் அந்த பிசாசின் சோதனையிலையும் யோபு எப்படி இருந்தார்? விசுவாசத்தோடு இருந்தார். மனைவி சொல்லும்போது நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற, யோபு கையினால் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லிட்டு அதுலேயும் நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிசாசானவனால் நமக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் மேலே மட்டுமே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இந்த யோபுவை போல் நம்ம காணப்பட வேண்டும். வியாதி நேரத்தில் விசுவாசத்தை நம்ம வெளிக்காட்ட வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கலங்கக்கூடிய நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை வெளிக்காண்பிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். நம்முடைய துன்பங்களில் விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய உபத்திரவங்களில் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். பிசாசோடு போராடும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். வியாதி நேரத்தில் நம்முடைய கர்த்தர் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். இறுதியாக நம்முடைய இருதயம் கலங்கும் வேளையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளி காண்பிக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஒருபோதும் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கலப்பையின் மேலே கை வைத்துட்டோம், என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது.